தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சிவாஜி சமூக நல பேரவையினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார். சார் வணக்கம். வணக்கம் ஹக்கி. சார், நீங்க வந்து நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களோடு வந்து நீங்க கூட இருந்து பயணிச்சிருக்கீங்க. அவருடைய அரசியல் பொது வாழ்க்கையில பல விஷயங்கள் உங்களுக்கு அறியப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இப்போ எங்களை போன்ற இளம் தலைமுறையினருக்கு நடிகர் திலகம் சிவாஜி என்றால் பெரிதாக ஒரு அறிமுகம் இருக்காது. காலம் முன் சென்றவர் என்ற ஒரு அடிப்படையில அவரு அரசியல்ல பெருசாக அவரால ஜொலிக்க முடியல. இப்போ உள்ள தலைமுறைக்கு எம்ஜிஆர்னா யாருன்னு கேட்டா தெரியும். ஜெயலலிதானா யாருன்னு தெரியும். ஆனா நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி பெரிதாக தெரியாது. அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருந்தார். பிறகு அவர் தமிழர் முன்னேற்ற முன்னணி என்ற ஒரு தனி கட்சியை துவங்கினார். ஏன் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார்? தனி கட்சி துவங்குவதற்கான காரணம் என்ன? நீங்கள் அவருடன் அந்த சமயத்தில் பயணித்தவர் என்பதனால் அதனுடைய பின்னணியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்குங்க சார். நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்ததை மட்டும்தான் சொல்றீங்க. அவர் வந்து பெரியாரிடமிருந்து, அண்ணாவிடமிருந்து, திமுகவில் இருந்து அதற்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சிக்கே வந்தார் என்பதுதான் உண்மை. நீங்க ஒரு செய்தியை சொல்ல போனா, காங்கிரஸ் கட்சியில் இருந்த எம்ஜிஆர் வந்து பின்னர் தேசிய கட்சியில காங்கிரஸ் கட்சியில இருந்த எம்ஜிஆர் திமுகவுக்கு வருகிறார். திமுகவில் இருந்த நடிகர் திலகம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வருகிறார். அதுதான் விஷயம். இதுல சுருக்கமா சொல்ல போனா பல விஷயங்களை சொல்ல முடியும். திராவிடர் கழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினராக இல்லை. நடிகர் திலகம் வந்து உறுப்பினராக இல்லை. ஒரு சார்பாக, அதாவது பெரியார் மீது பற்று கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் நடிகர் திலகத்தை சிவாஜி கணேசன் என்று இருந்தவரை சிவாஜி என்ற பட்டம் கொடுத்தவரே பெரியார் தான், தந்தை பெரியார் தான். அவர் வந்து அந்த நாடகத்தை பார்த்து, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தை பார்த்து அவர் இந்த நாடகத்தில் நடித்த பையன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. கணேசன் என்று சொல்லும் பொழுது இவர் இனிமேல் வெறும் கணேசன் கிடையாது, சிவாஜி கணேசன் என்று சொல்கிறார். அதிலிருந்து தான் அவருக்கு சிவாஜி என்ற பட்ட பெயரே வருகிறது. அந்த அளவில் சிவாஜி வந்து நடிகர் திலகம் வந்து பெரியாரோடு எல்லோருக்கும் முன்பாகவே அவர் சிஷ்யனா அவர் இருந்தவர்னு சொல்லலாம் அவரோட. ஒன்று. இரண்டாவது, அதற்கு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் பொழுது, அண்ணா ஆரம்பிக்கும் பொழுது இவரும் அதோடு பங்கேற்று கொண்டிருக்கிறார், அண்ணாவோடு இணைந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த நாடகங்களிலிருந்து அண்ணாவோடு தொடர்ந்து வந்தவர். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்பது அண்ணாவுடைய நாடகம். அந்த நாடகத்துலதான் நடிக்கிறார் இவர் முதல்ல. அப்படி இருக்கும் பொழுது அண்ணாவுடன் ரொம்ப நெருக்கமாக, பாசமாக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பல நாடகங்கள் எல்லாம் நடத்தி கொடுத்து அதற்கு நிதி வசூல் செய்து கொடுத்தவர் நடிகர் திலகம். அப்படி இருந்தவர். நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் கருணாநிதி அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார். திமுக கழகத்திற்கு நிறைய நிதியை வசூல் செய்து கொடுத்தவர். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய காசை செலவு செய்து வந்து நாடகங்களை நடத்தி கொடுத்தவர் சிவாஜி அப்படின்னு சொல்லி அவரே பதிவு செஞ்சிருக்காரு. நான் ஒரு தடவை திரு கலைஞர் அவர்களை ஒரு அண்ணா அறிவாலயத்தில் சந்திக்க சென்ற பொழுது சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட சந்திச்சப்ப நீ கலைஞர் கருவூலம் பார்த்திருக்கியான்னு கேட்டாரு. நான் இப்ப பார்க்கல, நான் அப்ப வந்து பார்த்ததில்லை. அவர் சொன்னாரு, கழகத்தை வளர்த்தவர்கள்னு சிவாஜி படம் வச்சிருக்கேன் பாரு அப்படின்னாரு. அந்த அளவிற்கு அவர் சொன்னார், நான் செய்யாம சிவாஜிக்கு யார் செய்ய போறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவர். சிவாஜி அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமாக இருந்த ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கப்புறம் போய் பார்த்தேன், அங்கு கழகத்தை வளர்த்தவர்கள்னு ஒரு 300 கிட்டத்தட்ட படங்கள் இருக்கின்றன. அதுல நடிகர் திலகம் சிவாஜி படமும் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் நீங்க அதற்கு பிறகு சிலர் செய்த சூழ்ச்சியால் வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவர் விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா சிவாஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க பலரை வந்து சுயமரியாதைக்காரர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை நான் பார்த்த ஒரே சுயமரியாதைக்காரர் அல்லது சுயமரியாதை அதிகம் உள்ள ஒரு தலைவர் அல்லது ஒரு கலைஞர் அப்படின்னு சொன்னா சிவாஜி அவர்களை தான் சொல்லுவேன். ஏனென்றால் என்ன அவருடைய சுயமரியாதையை டச் பண்ற அளவுக்கு எந்த விதத்தில் பேசினாலும் அவர் கோவப்படுவார், அதற்கான எதிர்வினை ஆற்றுவார். அந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு நிலையை, அவருடைய சுயமரியாதையை டச் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் திமுகவில் நடந்தது. எந்த கட்சியிலுமே ஒருவர் வளர்ச்சி வந்து ஒருவருக்கு பிடிக்காது. ஒரு சிலர் வளர்வது வந்து சிலர் வந்து தடுக்கிற முயற்சியில ஈடுபடுவாங்க. அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு சிவாஜி அவர்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத ஒரு குழு வந்து இவரை வெளியேற்றணும்னு முயற்சி பண்ணாங்க. அந்த நேரத்துல இவர் ஒரு சலனமாக இருந்த நேரத்துல திருப்பதிக்கு சென்று வருகிறார். பீம்சிங் அவர்களுடன் திருப்பதிக்கு சென்று திரும்பி வருகிறார். திரும்பி வரும்பொழுது
இங்கு சென்னையில எல்லாம் போஸ்டர் ஒட்டப்படுகிறது. ஏனென்றால் அப்போ வந்து நாத்திகர்கள் தான், நாத்திகம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக திமுக பெரிய அளவுல இருந்த நேரம் அது. அப்ப இவர் திருப்பதி சென்று வந்த உடனே திருப்பதி கணேசா கோவிந்தா என்று எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இவருடைய போஸ்டர்கள் மீதெல்லாம் சாணி அடித்து அந்த மாதிரி எல்லாம் செய்திருக்காங்க. அதனால் வருத்தப்பட்ட, ரொம்ப மிகவும் மன வருத்தப்பட்ட நடிகர் திலகம் வந்து திமுகவில் இருந்து ஒதுங்கி இருக்கிறார். அவ்வளவுதான். திமுகவிலிருந்து விலகிறேன் என்றெல்லாம் சொல்லல. ஏனென்றால் அவர் வந்து ஒரு உறுப்பினராகவோ அல்லது எந்த பொறுப்பிலுமோ இல்லை. ஆனால் அந்த திமுக அஃபிலியேஷன்ல இருந்து விலகிட்டார். அஃபிலியேஷன்ல இருந்து விலகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டு காலம் எந்த அரசியலிலுமே ஈடுபடாமல் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் காமராஜர் அவர்கள் தலைமையை ஏற்று, காமராஜர் அவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை, காமராஜர் அவர்களுடைய தலைமை தான் தேவை என்று எடுத்து காமராஜர் முன்னிலையில காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அதற்கு பிறகு எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் பயணித்திருக்கிறார். எந்தவித பிரதிபலனும் இல்லாமல். 71 அவர் அவர் பிரச்சாரம் செய்த 52 எல்லாம் அவர் 62 எல்லாம் அவர் பிரச்சாரம் பண்றார். 1962 அவர் பிரச்சாரம் செய்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது. அதே போல பல காலகட்டங்கள்ல அவர் இருந்த காலகட்டங்கள்ல பலரை எம்பியாக எம்எல்ஏக்களாக உருவாக்கி இருக்கிறார். திரு ஈவிகே இளங்கோவன் அவர்கள் இவருடைய சிவாஜி மன்ற கோட்டால சட்டமன்ற உறுப்பினர், கோட்டா என்றால் இவருடைய ஆதரவாளராக சிலருக்கு கொடுப்பாங்கல்ல. அப்பொழுது இந்த இந்த இவருக்கு ஆதரவாளர்கள் என்று 4 பேருக்கு சீட் கொடுப்பாங்க, இவருடைய ஆதரவாளர் 4 பேருக்கு சீட் கொடுப்பாங்க. அந்த வகையில நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஆதரவாளர் என்று குறிப்பிட்டு திரு ஈவிகே இளங்கோவன் அவர்கள்லாம் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரானது இவர் மூலமாகத்தான், சிவாஜி மன்ற கோட்டால தான். அது மாதிரி பல பேரை எம்பி ஆக்கியிருக்கார், பல பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கார். 1971 இவரை காமராஜரை அழைத்து நீ ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடு என்று சொன்ன பொழுது போட்டியிட மறுத்து இருக்கிறார். எதற்காக இதை சொல்றேன்னா, அவர் எப்பொழுதுமே பதவியை விரும்பியவர் கிடையாது. பல பேரை எம்பி ஆக்கினவர் அவருக்கு எம்பி ஆக தெரியாதா? அவர் நினைத்திருந்தால் அவர் ஏதோ ஒரு தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆகி இருக்கலாம், அல்லது ராஜ்யசபாவோ ஏதோ ஒன்று வாங்கி நின்று இருக்கலாம். ஆனால் கடைசியாக 1984 என்று நினைக்கிறேன். அப்பொழுது திரு நர்கீஸ், வட இந்திய நடிகை, இந்தி நடிகை நர்கீஸ் அவர்கள் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் ஒரு 2.5 ஆண்டு காலத்தில் மறைகிறார். இறக்கும் பொழுது அந்த மீதமுள்ள 2.5 ஆண்டு காலம் இவரை ராஜ்யசபா உறுப்பினராக திருமதி இந்திரா காந்தி அவர்கள் நியமிக்கிறார். அந்த 2.5 ஆண்டு காலம் கூட ஒரு அரசியலில் இருந்தார் என்று சொன்னால், எந்த விதமான அந்த எம்பிக்களுக்கான எந்தவித சலுகையையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். அதாவது விமான டிக்கெட்டாக இருக்கட்டும், ரயில் பயண டிக்கெட்டாக இருக்கட்டும், அல்லது அங்கு டெல்லியில் தங்குகின்ற இடமாக இருக்கட்டும், எதையுமே அவர் வந்து உபயோகப்படுத்தவில்லைங்கிறதையும் நான் குறிப்பிட விரும்புறேன். அது வந்து எம்பி என்பது சேவை செய்வதற்கான ஒரு பதவி என்பதை மட்டும் அவர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணாரு அப்படிங்கிறதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். அதை தமிழ்நாட்டிலேயே 2 எம்பிக்கள் தான் அது மாதிரி நான் கேள்விப்பட்ட வகையில் 2 பேர் தான் இந்த மாதிரி எம்பிக்களுக்கான எந்த சலுகையையும் எதிர்பார்த்து பயனை அனுபவிக்காமல் இருந்தவர்கள் 2 பேர் தான். ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், 2வது பூண்டி துளசி ஐயா வாண்டையார் அவர்கள் தஞ்சாவூருடைய எம்பியாக இருந்தார். அவர் 2 பேர் மட்டும்தான் அது மாதிரி இருந்திருக்கிறார்கள். அதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 2வது ஒரு நடிகராக இருந்த பொழுதே கூட எந்தவித விளம்பரமும் இல்லாமல் பல சேவைகளை செய்திருக்கிறார். இங்கு வந்து ஒருவர் செய்த சேவை வந்து கண்டிப்பாக வெளியில தெரியும். இங்க அவர் செய்த என்ன செய்திருந்த, அவர் அதை செய்தார் இதை செய்தார் என்று பல செய்திகள் வெளியில உலா வரும். ஆனால் இவர் செய்தவை வந்து பல மறைக்கப்பட்டன மீன்ஸ் என்னன்னா, இவரே வெளியில் சொல்லவில்லை என்றுதான் சொல்லணும். நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் 1962 சீன யுத்தம் நடக்கும் பொழுது எல்லைக்கு சென்று தன்னுடைய மனைவிக்கு போட்டிருந்த நகைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இவருக்கு வந்த பரிசாக வந்த ஒரு பேனா, 100 பவுன் பேனா, மொத்தம் 400 பவுன் நகைகளை கொடுக்கிறார். இவர் ஒய்ஃப் தாலியை கட்டி கொடுக்க சொன்னாராம். அவங்க சாஸ்திரியே, லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர், அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரியே அதை கழட்ட வேண்டாம் என்று சொல்லி நிறுத்தி இருக்கிறார். அப்படி 400 பவுன் நகையையும் பல லட்சம் ரூபாய் பணமும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி 1971 பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும் பொழுதும் இதுல வார் பிளைட்ல போயிருக்காரு. இங்க இருந்து எல்லாரையும் சரக்கு விமானத்துல, வார் பிளைட்ல சரக்கு விமானத்துல எல்லோரையும் நடிகர்களை எல்லாம் அழைத்து, கலைஞர்களை எல்லாம் அழைத்து சென்று எல்லையிலேயே நாடகம் நடத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார், ராணுவ வீரர்களை எல்லாம். அப்புறம் அதற்கப்புறம் கலெக்ஷன் பண்ணி நிதி அளித்திருக்கிறார். இது போல 1962 சைனா வாரில் இருந்து கடைசியாக 1999 கார்கில் வார் வரை இவருடைய யுத்த நிதி பங்களிப்பு இருந்திருக்கிறது. யுத்த நிதியை அளித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். இவர் ஏழைகளுக்கு தையல் மிஷின் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதற்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து விட்டு அதுல ஒரு 50,000 ரூபாய்க்கு விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் இருந்த ஒரு நடிகராக, கலைஞராகத்தான் நான் பார்க்கிறேன். அது மாதிரி பல விஷயங்கள். ஒரு
1960ஸ்ல சென்னையில் ஒரு பெரு வெள்ளம் வரும்பொழுது காமராஜர் அழைத்து காமராஜர்கிட்ட போய் ஐயா நான் என்னென்ன செய்ய வேண்டும்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே நீ சரி பணம்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிதியை பார்த்துக்கலாம் அப்புறம். அப்போ முதல்ல வந்து மக்களை நிறைய பேர்ட்ட உணவு இல்லாம தவிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் முகாம்ல தங்க வச்சுட்டேன், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அதுக்கு ஏதாவது நீ அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. உடனே வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு பின்னாடியே ஒரு சாமியானா போட்டு ஷெட்டு போட்டு வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ஆட்கள் சமையல் ஆட்களை எல்லாம் அழைத்துட்டு வந்து பெரிய பெரிய அண்டால டெய்லி 1,00,000 உணவு பொட்டலம் அந்த வெள்ளம் வடிகிற வரைக்கும் டெய்லி அவர் வீட்டில இருந்து வாகனங்கள் மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறார். டெய்லி ஓ! உணவு 1,00,000 பேருக்கு உணவு பொட்டலம். அது வந்து அந்த அந்த மாதிரி அது மாதிரி நீங்க கட்சிகள் எடுத்துக்கொண்டால் எல்லா கட்சிகளுக்கும் வேண்டியவராக சிறந்த நண்பராக இவர் இருந்திருக்கிறாருன்னு சொல்ல வரேன். எதுக்கு சொல்றேன்னா திமுகவுக்கு இது மாதிரி கலெக்ட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்றேன், நிதி வசூல் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னேன். அது போல கக்கன் அவர்கள் சிரமப்படுகிறார் என்று சொன்ன போது தங்கப்பதக்கம் நாடகம் சேலத்துல நடத்தி அதுல வந்த வருவாயை அப்படியே அவருக்கு நிதியா கொடுத்திருக்காரு. நிதியா எவ்வளவுயா வந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொன்ன உடனே என்ன இவ்வளவுதான் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கடைசியில தங்க பதக்கம் மாதிரி ஒண்ணு அனுபவிச்சிருக்காங்க அந்த நாடகத்துல. அதை அங்கேயே ஏலம் விட்டுருக்காரு. விட்டு அந்த நிதியையும் அவர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்க கொடுத்திருக்காரு. அது மாதிரி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தங்கப்பதக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகங்கள் நடத்தி இங்க இல்ல கர்நாடகத்துல இருந்த தமிழர்களுக்காக நாடகம் நடத்தி கொடுத்திருக்காரு. பெங்களூர்ல படிக்கிற குழந்தைகளுக்காக கல்வி நிதி வசூல் பண்ணி கொடுத்திருக்காரு. டெல்லியில் இருக்கும் தமிழர்களுக்காக கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. இலங்கையில மூலாயின்ற இடத்துல ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்கு நாடகம் நடத்தி வசூல் பண்ணி கொடுத்திருக்காரு. ஈவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் மயிலாடுதுறையில் நடத்தி தோழர் ஜீவா கிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நிதி கொடுத்திருக்காரு. இப்படி எல்லா கட்சிகளுக்கும் நிதி மட்டுமல்ல தோழராகவும் இருந்திருக்கிறாருங்கிறத ஒரு பக்கம் சொல்ல விரும்புறேன். இரண்டாவது நீங்க இந்த பாட்டுக்கு வரீங்க, நீங்க அவருடைய அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியில் வருகிறார் என்று சொன்னால் ஏன் வருகிறார் அப்படிங்கிறதுக்கு எடுக்கணும். நீண்ட காலமாக அவர் காமராஜருடன் பயணித்து அவர் அரசியலிலிருந்து விலகிய பிறகு கூட கடைசி காலத்தில் கூட ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி அல்லது வேற ஏதாவது நிகழ்ச்சியில பேசினா கூட கடைசியா முடியறப்போ ஓங்குக காமராஜர் புகழ்னு சொல்லிட்டு தான் முடிப்பார். அந்த அளவிற்கு காமராஜர் அவர்கள் மீது ஒரு அளப்பரிய பற்று. ஆனால் அதே நேரத்துல காமராஜர் வந்து எப்படி இருந்தாரு அப்படின்றத சொல்லணும். அதாவது அவர் விருப்பப்படாமலோ அவர் வந்து ஒரு நடிகர்கள் மீது பற்று கொண்டவர் கிடையாது அந்த அப்படிங்கிறத நான் இங்க சொல்ல விரும்புறேன். அது கடைசி காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் என்பவர் வந்து ஒரு தனித்துவமான ஒரு நடிகர், கலைஞர், வெறும் நடிகர் மட்டும் கிடையாதுங்கிறத உணர்ந்தார் அவர். இவர் செய்யற சேவைகள் இதெல்லாம் பார்த்து. ஆனால் அது காலம் கடந்து விட்டது. அப்போ வந்து அவருக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த காலம் கடந்து விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து படித்த வரலாறுகளில் இருந்து தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான். இரண்டாவது இவர் கொஞ்சம் அனுசரித்து அண்ணா கூடவே இருந்திருந்தாருன்னா இவர் தான் அங்க பெரிய கோல வச்சிருப்பாரு. அங்க எப்படி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வந்து அங்க பொருளாளர் வரைக்கும் போனாரோ இவருடைய ஸ்டேச்சரும் உயர்ந்திருக்கும். அதை விட பெரிய லெவல்ல இருந்திருக்க முடியும். ஆனால் இவருடைய சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு என்று ஏற்படும் பொழுது அதுல இருந்து வெளில வர்றாரு. அதற்கு பிறகு கூட அண்ணா மீது ரொம்ப பாசமா தான் இருந்திருக்காரு அவர். அண்ணா அவருடைய வீட்டு திருமணத்துக்கு எல்லாம் வந்திருக்காரு. எல்லாவற்றுக்குமே அவர் கூப்பிட்ட உடனே அழைத்த உடனே வந்திருக்காரு. எல்லா விதத்திலும் அவரோட பாசமா தான் இருந்திருக்காரு. நட்புன்றது எந்த விதத்திலையும் மாறல. கடைசியா கலைஞர் என்று எடுத்துக்கொண்டால் அரசியல் ரீதியாக பிணக்குகள் சண்டைகள் இருக்கலாம். எம்ஜிஆர் என்றால் அரசியல் ரீதியாக சண்டைகள் பிணக்குகள் இருக்கலாம். ஆனா நட்பு ரீதியாக பர்சனலா மிகவும் நட்பு ரீதியாக பழகி வந்திருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம பார்க்க முடியுது. அவர்களுடைய வரலாறு எடுத்தோம்னா அவர்களுடைய வீட்டுல இவர் போய் சாப்பிடுறது, அவங்க அம்மா கையால இவங்க சாப்பிடுறது, அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். இது ஒன்று. காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கும் நடிகர் திலகம் வந்து இந்திரா காந்தி இருந்த வரை இவருக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் அவருக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் இந்திரா காந்திக்கு இவரை பற்றி ஒரு பெரிய மரியாதை இருந்தது. இந்திரா காந்தி சென்னை வந்தால் சிவாஜி கணேசன் அவர்கள் அவரோடு இருப்பார், எங்கே என்று கேட்டு பேசக்கூடிய அளவிற்கு இருந்தார். அந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்தார் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவர்கள் மறைவுக்கு பிறகு, ராஜீவ் காந்தி அவர்கள் வந்த பிறகு இவரை பற்றிய புரிதல் அவருக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் புதிதாக வந்த ஒரு தலைவராக இருந்ததனால், ராஜீவ்காந்தி இருந்ததனால் இவரை பற்றி தெரியவில்லை. இரண்டாவது இவரை கோலோச்சக்கூடிய அளவிற்கு அங்கு மூப்பனார் அவருடைய ஆதரவாளர்கள் அங்கு ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. டெல்லியில கோலோச்சுற அளவுக்கு இருந்தாங்க. அதனால இவரை பற்றி ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டி சொல்லவில்லை என்றுதான் நினைக்கிறோம். அந்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் மறைகிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் 87 மறையும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அந்த புரூக்லின் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருந்தப்ப இவரை கூப்பிட்டு நடிகர் திலகத்தை கூப்பிட்டு பேசி அந்த மாதிரி எல்லாம் செய்திருக்கிறார். செய்யும் பொழுது நான் மறைந்து விட்டால் என்னுடைய மனைவிக்கு ஒன்றும் தெரியாது,
நீ தான் வந்து ஒரு தம்பியா இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. நடிகர் திலகமே சொல்லியிருக்காரு. ஒரு பாசத்தில் இதெல்லாம் அவங்களோட பழகிட்டு இருந்திருக்காங்க. அண்ணன், அண்ணின்னு தான் சொல்லுவாரு எப்பொழுதுமே. அந்த அளவிற்கு ரொம்ப பாசமாக பழகி கொண்டிருப்பார். மறைவிற்கு பிறகு இவர் அங்கு பெரும்பான்மையாக இருந்தது ஜானகி அவர்கள் முதலமைச்சராகிறாங்க. அந்த வாக்கெடுப்பு நடக்கும்போது, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது, ஜெயலலிதா அவர்கள் தனியாக ஒரு அணியை பிரிக்கிறார். அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட 20 எம்எல்ஏக்களுக்கு மேல 20ஓ 22ஓ எம்எல்ஏக்களை பிரிக்கிறார். பிரித்து தனி அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, பெரும்பான்மையை நிரூபிக்க காங்கிரசினுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. அப்பொழுது சிவாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் எம்ஜிஆருடைய கட்சி அவருடைய மனைவி தலைமையில் ஆட்சி தொடரட்டும், மீதமுள்ள காலத்திற்கு தொடரட்டும், அதை நம்ம ஆதரிச்சு வாக்களிப்போம். அதற்கு பிறகு தேர்தலில் அவர்கள் யார் வெற்றி பெறுகிறார்களோ பெற்றுக்கொள்ளட்டும், அந்த கட்சி அவர்கள் முடிவு எடுத்துக் கொள்ளட்டும்னு நடிகர் திலகம் தெரிவிக்கிறார். அந்த அவருடைய மனைவி ஆட்சி தொடர வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அதை டெல்லி தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வந்து வேறு வழியில் மூப்பனார் வந்து வேறு வழியில் ஆட்சி அமைக்கலாம் அல்லது வேறு வழியில் ஏதோ செய்யலாம் என்று முயற்சி செய்கிறார். முயற்சி செய்யும் பொழுது அதை எதிர்க்கிறார். எதிர்த்து விட்டு தான் வெளில வர்றார். 4 எம்எல்ஏக்களுடன் நான் அதை எதிர்க்கிறேன்னு சொல்லி வெளில வர்றாரு. அப்பதான் ஆட்சி கலையுது. அதனால் ஆட்சி கலைகிறது. அந்த ஆட்சி கலைகிறது. கலையும் பொழுது மீண்டும் தேர்தல் வரும் பொழுது 89ஆம் ஆண்டு தேர்தல் வரும் பொழுது இவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார். அப்பொழுதுதான் 88 தனி கட்சி ஆரம்பிக்கிறார். தனிக்கட்சி தமிழக முன்னேற்ற முன்னணி என்று ஆரம்பித்து, இதில் ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், தனிக்கட்சி ஆரம்பித்து ஜானகி அணியை ஆதரிக்கிறார். இவர் அதில் கூட அந்த தேர்தல்ல நான் போட்டியிடலன்னு சொன்னார் அவர். நான் போட்டியிடல, ஜானகி அணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறேன், ஜானகி முதலமைச்சர் ஆகணும்னு பிரச்சாரம் செய்யற, போட்டியிடலன்னு இல்லைன்னு சொல்லி ஆரம்பிரப்பன் அவர்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி, இல்ல நீங்க போட்டியிடல, ஒரு கட்சியினுடைய தலைவர் நீங்க போட்டியிடலன்னு சொன்னா அந்த அணிக்கான நம்பிக்கை வந்து இருக்காது, அதனால நீங்க போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு தொகுதியில் இவரை போட்டியிட வைத்தார்கள். ஆக எப்பொழுதுமே அவர் அந்த சொல்லிட்டே வரதை நீங்க பாத்தீங்கன்னா, இவருக்கு எப்பொழுதுமே அந்த பதவியின் மீதான நாட்டம் இல்லை என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புறேன். நீங்க சொல்லிட்டே வர்ற வரலாறை பாத்தீங்கன்னா அது தெரியும். அந்த இது தெரியும். இப்பொழுதும் போட்டியிடவில்லை. அது வெற்றி தோல்வி என்பது அடுத்தது. ஆனா போட்டியிட விரும்பவில்லைன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல திமுகவில் இருந்து கூட கூட்டணிக்கான அழைப்பு வந்தது இவருக்கு. இந்த தமிழக முன்னேற்ற முன்னணி அந்த திமுக கூட்டணியில் இணைந்து செயல்பட வேண்டும்னு கலைஞர் விரும்பி தூதர்கள்லாம் வந்தாங்க. ஆனாலும் நான் ஒரு வாக்களித்து விட்டேன். இவர்களுக்காகத்தான் நான் வெளியிலேயே வந்தேன். இந்த அணியை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வெளியில வந்தேன். கட்சி ஆரம்பிக்கிறேன். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய 89ல பொது தேர்தலின் போது யார் தலைவராக இருந்தார்? மூப்பனார் தான் இருக்கார். அப்ப அவர் தனியா போட்டியிடுறாரு. தனியா போட்டியிடுறாரு. 89ல அது கணிசமான பகுதிகளில் வந்து ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ். வெற்றி பெறாங்க. அப்பதான் ராஜீவ்காந்தி ஒரு 11 முறை தமிழகத்துக்கு எல்லாம் வந்தாங்க. சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. சோனியா அம்மாவும் ராஜீவ்காந்தி. அப்பொழுது தான் நாம் முதல்வராகி விடலாம் என்றுதான் சொல்லிதான் மூப்பனார் அந்த காயை நகர்த்தி தான் சிவாஜி வெளியே வருகிறார். அந்த பிரச்சனையில் தான் வெளியே வர்றார். அந்த நேரத்துல அதை ஆதரிச்சிருந்தா அது வேற விதமா ஆயிருக்கும். தமிழக அரசியல் என்பது வேற விதமா ஆயிருக்கும். அடுத்த 2 வருடம் அவருடைய எம்ஜிஆருடைய ஆட்சி ஜானகி தலைமையில் தொடர ஆதரவு தெரிவித்திருந்தால் அரசியல் சூழ்நிலை வேற மாதிரி அமைந்திருக்கலாம் அப்பொழுது. ஆனால் அதை கேட்கவில்லை. இவர் வெளில வராரு. ஆனாலும் பல ஆஃபர்கள் எல்லாம் மறுத்துட்டு ஜானகி அணியில போட்டியிடுறாரு. கிட்டத்தட்ட 49 தொகுதியில தமிழக முன்னேற்ற முன்னணி போட்டியிடுகிறது. எல்லா தொகுதிகளிலும் தோல்வி அடைகிறது. அதே போல ஜானகி உட்பட எல்லோரும் தோல்வி அடைகிறாங்க. இதுல ஒரு விஷயம் சொல்ல போனா, எல்லாரும் சொல்றது இவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு, இவர் வெற்றி அடையல, நடிகர்களாக வந்தவர்கள் வெற்றி பெற முடியாது, எம்ஜிஆரை தவிர அது இல்லவே இல்லை. நான் முதல்ல மறுக்கிறேன். அந்த வாதத்தையே மறுக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னா, எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று போட்டியிட்டார். ஈவன் விஜயகாந்த் முதற்கொண்டு நான் முதலமைச்சராக வேண்டும் தான், விஜயகாந்த் நான் முதல்வராவேன்னு சொல்லிட்டு தான் போட்டிட்டார். ஆனா சிவாஜி அவர்களுடைய நிலைமை வேறு. அவருடைய கட்சி ஆரம்பித்து ஜானகியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று போட்டிட்டார். நீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் முதலமைச்சர் என்பதற்கு தான் வாக்கு. யார் முதலமைச்சராக வேண்டும் என்று கூட நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், 4 அணின்னு சொல்றோம். யார் யார் முதலமைச்சராக வேண்டும் என்று தானே நம்ம போட்டிடுறாங்கன்னு சொல்றோம். அந்த முதலமைச்சருக்கு தானே வாக்கு. அங்க இருக்கின்ற வேட்பாளர் என்பதெல்லாம் 2ஆம் பட்சமாகத்தான் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில எம்ஜிஆரிடம் சாப்பிட்டேன், எம்ஜிஆரிடம் இது பண்ணேன்னு சொன்ன அதிமுகவினர் எல்லாம், ஆனா எம்ஜிஆருடைய மனைவியை கைவிட்டார்கள். எம்ஜிஆருடைய மனைவிக்கு தோல்வி ஏற்பட்டது அன்றைக்கு. அந்த தோல்வியில் இவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டிய நேரிட்டதுன்னு தான் நான் சொல்றேன். இவருக்கு தோல்வி கிடையாது. அது அன்றைக்கு நான் முதலமைச்சர் என்று சொல்லி சிவாஜி அவர்கள் நின்றிருந்தால் அட்லீஸ்ட் விஜயகாந்த் மாதிரி அவராவது வெற்றி பெற்றிருப்பார்.
ஓகே. அன்றைக்கு ஜானகியை ஏற்கவில்லை. தமிழ்நாடு ஏற்கவில்லை, தமிழக மக்கள் ஏற்கவில்லை, குறிப்பாக அதிமுகவினரே ஏற்கவில்லை. அதைத்தான் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இவருக்கு அது அது அவர் அவர் ஒத்துக்கொண்டார். நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்பதை அவர் ஒத்துக்கொண்டார். ஆனால் அது வேறு. ஆனால் எங்களை பொறுத்தவரை அவர் அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று நின்றிருந்தால் மக்கள் வாக்களித்திருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய எண்ணம், கருத்து. அதை அதிமுகவில் ஒரு அணி தோற்றது. அது ஜானகி அணி தோற்றது. அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தமிழக முன்னேற்ற முன்னணி என்று இருந்து தோல்வி அடைந்த பிறகு ஜனதாதளத்தின் தமிழக தலைவராகவும் இருந்தார். ஓரிரு ஆண்டுகள் இருந்தார். அவர் விபி சிங் அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஜனதாதளத்தில் அந்த கட்சியை மெர்ஜ் பண்ணி அவருடைய தமிழக தலைவராக ஓரிரு ஆண்டுகள் இருந்தார். அதற்கு பிறகு அங்கும் சில சலசலப்புகள் இதெல்லாம் இருந்தப்ப இந்த அரசியலே வேண்டாம் எனக்கு என்று ஒதுங்கினார். 1994 வந்து அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி திரைத்துறையை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. இதுல அரசியலிலிருந்து விலகினால் கூட ஒரு செய்தியை வந்து சொல்லுவார். எப்பொழுதுமே காமராஜர் மீது பற்றாக எங்கு போனாலும் திருமணமாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியா இருக்கட்டும், அங்கெல்லாம் காமராஜரை குறிப்பிடாமல் அவர் இருந்ததே கிடையாது. நான் பார்த்திருக்கிறேன். அதே போல தமிழகத்துல இன்றைக்கு கூட நீங்க கூட கணக்கிடலாம். தமிழகத்துல காமராஜர் சிலை எங்கெங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான காமராஜர் சிலை இவர் திறந்ததா தான் இருக்கும். அல்லது இவருடைய பங்களிப்பு அந்த சிலைக்கு இருக்கும். சிலை வழங்கியவர்ன்றதுல இருக்கும். அது மாதிரி நீங்க தமிழ் வளர்ப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுல ஒரு பங்களிப்பு இருக்கும். நீங்க உலகத்தமிழ் மாநாடு சென்னையில நடந்தப்ப அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப உலகத்தமிழ் மாநாடு நடத்துறாரு. சென்னையில் வந்து பீச்சில் தலைவர்களுக்கெல்லாம் சிலை வைக்க வேண்டும், ஔவையார் இவங்க உட்பட சிலைகள் எல்லாம் வைக்க வேண்டும் என்று 10 சிலைகள் வைக்கணும்னு முடிவு செய்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலைக்கு ஸ்பான்சர் மாதிரி கூட எடுத்துக்கிறாங்க. அதுல திருவள்ளுவர் சிலை வந்து நடிகர் தலைவர் சிவாஜி வந்து அவரே போஸ்ட் கொடுத்த அந்த திருவள்ளுவர் சிலைக்கு அந்த சிலையும் அவருடைய செலவில் அங்கு வைக்கப்பட்டது. இன்று கூட இருக்கிறது. சிலை வழங்கியவர் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் இருக்கும். திருவள்ளுவர் சிலை பீச்சில் இருக்கிற சிலை. அதுக்கு போஸ்ட் கொடுத்ததே இவர் தான். திருவள்ளுவராக அங்கு இருக்கிறதே அவர் தான். அவர் அங்கு பாத்தீங்கன்னா அங்கு பீச்ல. அது மட்டுமல்ல, அதை தவிர ஒரு 10 லட்சம் நிதியும் கொடுத்திருக்காரு. அந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு நிதியும் கொடுத்திருக்காரு. அது மாதிரி சத்துணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் முதல்ல தொடங்கினப்போ 1 லட்சம். அப்ப அந்த காலத்துல என்ன 60ஸ்ல எல்லாம் 1 லட்சம்ன்றது எவ்வளவு பெரிய தொகைன்றது தெரியும். 1 லட்சத்தை கொடுத்தவர் தான். நேரு அவர்கள் வந்து அகில இந்திய அளவுல சத்துணவு திட்டம் சொன்னப்ப அப்பவும் கொண்டு போய் நிதி முதல்ல கொடுத்த நடிகர்னு இவர் தான் இருந்திருக்காரு. அது மாதிரி எல்லாவற்றுக்கும் நிதியை வந்து தாராளமா வழங்கி ஒரு இந்திய நாட்டின் சேவையில என்னோட பங்கு இருக்கணும்னு நினைச்சு செயல்பட்டவராகத்தான் பாக்குறேன் அவரு. சார், இப்போ அதே போல நடிகர் திலகம் அவர்கள் உங்களுடைய அந்த அவரோட வரலாறுலாம் படிக்கும் பொழுது நீங்க அந்த விஷயத்தங்கள்லாம் சொல்லும் பொழுது அவர் ஒரு பெரியாரிஸ்டாவும் இருந்திருக்கிறாரு. அதே போல பெருந்தலைவர் காமராசர் மீது ஒரு அளப்பெரிய ஒரு பற்றை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் எக்காரணத்தை கொண்டும் இந்த மதவாத பாஜக ஜனசங்கத்தை எதிர்ப்பவராகவே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அவருடைய அரசியலினுடைய கரியர்ல நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது சார். எனக்கு பல விஷயங்கள் அறியப்படாத பல விஷயங்கள் நாங்க நேரலுக்கு விளக்குனீங்க. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. நடிகர் திலகம் அவர்கள் எல்லா சமூகத்திற்கும் அவருடைய நடிப்பு வந்து மத ஜாதி எல்லா பேதத்தை கடந்து அவருடைய நடிப்பு வந்து எல்லாரையும் ஈர்த்தது. அப்படி இருந்த நடிகர் திலகம் அவர்களுடைய கட்சியில் சில குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே இருந்தார்கள் என்ற ஒரு விமர்சனம் காலங்காலமா முன்வைக்கப்படுது. அப்படிதான் இருந்துச்சா? அவர் எல்லாருக்குமான தலைவராக தானே இருந்தாரு. எல்லாருக்கும் அவருடைய இது சென்றடை தானே செஞ்சு. அப்போ இந்த ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இல்ல, அது விமர்சனம் வந்து ரொம்ப தவறான தகவல். அது அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவருடைய எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் என்று எடுத்துக்கொண்டால் அதோட ரசிகர் மன்றத்துல யார் இருப்பாங்க தலைவரான்னு பாத்தீங்கன்னா அவருடைய உறவினர் தான் இருப்பாங்க. இல்ல அவருடைய சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. நீங்க கணக்கிட்டு பாருங்க. பல ரசிகர் மன்றங்கள் தலைவர்களை பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா இவருடைய ரசிகர் மன்றத்துல முதல்ல ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் சின்ன அண்ணாமலை அவர்கள். சின்ன அண்ணாமலை அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகி, வேற சமூகத்தை சேர்ந்தவர். அதே போல அடுத்து சின்ன அண்ணாமலை அவர்கள் மறைவிற்கு பிறகு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த தளபதி சண்முகம் தான் ரசிகர் மன்ற தலைவரா இறுதி வரை இருந்தார். இறுதி காலம் வரை அவர் தான் இருந்தார். அவருடைய இறுதி காலம் வரை. ஆக இவர் சமூகத்தை எந்த சமூகம் என்று பார்க்க மாட்டார். அவரை பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்கள் அவரோட ரொம்ப உறவு மாதிரி இருந்திருக்காங்க. வேற இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக சொல்லப்போனால் இவர் காமராஜரை பின்பற்றினதால் இன்றைக்கு கூட நீங்க அதை பார்க்கலாம்.
இவர் காமராஜரை பின்பற்றியதால் நாடார் சமூகத்து பெருமக்கள் பாத்தீங்கன்னா எல்லாரையும் விட அவர்கள் தான் இவர் மீது பற்றா இருப்பாங்க. இன்றைக்கு கூட நாகர்கோவில், திருநெல்வேலியில எல்லாம், நாகர்கோவில்ல பல இடங்கள்ல காமராஜர், சிவாஜி படங்கள் வந்து வீட்டிலேயே மாட்டிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் இன்றைக்கும். அதுபோல திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி இந்த ஏரியா ஃபுல்லா எடுத்தீங்கன்னா ரொம்ப காமராஜர் மீது எங்கெங்கு பற்று வைத்திருக்காங்களோ அவங்க ஃபாலோவர்ஸ் ஃபுல்லா இவருக்கு பெரிய ஒரு மரியாதை இருப்பாங்க அந்த அளவுக்கு. அதனால இவர் இந்த சமுதாயத்தை, சமூகத்தை தாண்டி இன்னும் சொல்ல போனால் ஒரு இதுலயே இந்த நடிப்பு திரையுலகத்திலேயே பாத்தீங்கன்னா இவர் வந்து தேவர் பிலிம்ஸ்ல ஒரு படம் கூட நடிக்கல. எம்ஜிஆர் தான் நடிச்சிருக்காரு. தேவர் பிலிம்ஸ்ல ஒரு படம் கூட நடித்தது கிடையாது. அது போல ஒவ்வொரு இதையும் எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா விஷயத்திலயுமே அவர் வந்து சமூகமோ, சமுதாயமோ எந்த விதத்துல, ஆனால் அவர் ஒட்டுமொத்த தமிழருக்கானவராக தான் இருந்திருக்கிறார் அவர். கண்டிப்பா. அதனாலதான் அவர் அந்த கடைசி காலம் வரைக்கும் எல்லோரும் ரசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். நீங்க ஒரு பாவ மன்னிப்பை கூட கொடுக்க முடிஞ்சிச்சு. ஒரு இஸ்லாமியராக ஒரு அந்த இடத்துல பாவ மன்னிப்பு இன்றைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாவ மன்னிப்பை சொல்லலாம். இன்றைக்கும் சொல்லலாம். இன்றைக்கும் நீங்க நம்ம அன்னைக்கு கோவில் திருவிழாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, திருவிளையாடல் படம், சரஸ்வதி சபத படம் தான், ஒளிச்சித்திரம் தான் ஓடும். இன்றைக்கும் டிவியில இல்லது வேற எதுலயாவது பாத்தீங்கன்னா, இந்துக்கள் பண்டிகையாக இருக்கட்டும், இஸ்லாமிய பண்டிகையா இருக்கட்டும், ஏன் கிறிஸ்தவ பண்டிகையா இருந்தா கூட பாதிரியாராக அவர் நடித்த படங்கள்ல நிறைய படங்கள் இருக்கிறது. அதைத்தான் போடுவாங்க. அந்த அளவிற்கு எல்லா வெறும் நடிப்பு உலகில் மட்டும் கிடையாது, எல்லாவற்றிலும் ஒரு அதை அப்படித்தான் நடந்து கொண்டார் என்பதை பாக்குறேன். ஆனாலும் அவர் தன்னுடைய நம்பிக்கை என்பது தனக்கு மட்டும் என்பதை உறுதியா இருந்தார். அவர் வந்து நம்பிக்கை உள்ளவர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர். காலையில எழுந்தா பட்டை போட்டுக்கிட்டு தான் அப்படியே வீட்டுல வந்து உட்கார்ந்துருப்பாரு. வீட்டு வாசல்ல விநாயகர் கோவிலை நிறுவி வெளியில் செல்லும் பொழுது விநாயகர் வணங்கி விட்டு தான் வெளில போவாரு. அதெல்லாம் அவருடைய நம்பிக்கை. அது அவருடைய நம்பிக்கை. அவர் ஆனாலும் வெளியில் யாராக இருந்தாலும் அவர்களுடன் எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் பழகக்கூடியவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். நிச்சயமா சார். நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் ஐயா அவர்களோட நீங்க வந்து அவர் வாழும் காலகட்டத்திலேயே அவருடைய அந்த தமிழக முன்னேற்ற முன்னணி அந்த இதுலயே நீங்க வந்து ஒரு அந்த பெயர் காரணம் இது எங்கேயாவது வேணா இது பண்ணிக்கங்க. அந்த தமிழக முன்னேற்ற முன்னணின்னு பெயர் வைத்தாரு. ஒரு திருமணத்துல கலைஞரோட அப்ப கலைஞர் வந்து முதல்வரா இருக்காரு. முதல்வரா இருக்கிறப்ப சந்திக்கிறப்ப என்ன கணேசன் பேசிக்கிறாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்களாம். பேசுறப்ப என்ன பெயர் வந்து தமிழக முன்னேற்ற முன்னணி 2மே ஒரே பொருள் தானே அப்படின்னு கேட்டாராம். அவரு கலைஞர் கேட்டிருக்காரு. முன்னேற்றம் முன்னணி 2மே ஒரே பொருள் தானே அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னு தமிழகத்தை முன்னேற்றத்துக்கு 2 முன்னேற்றம் வேண்டியிருக்கு. இப்ப தமிழகத்தை உயர்த்தணும்னா 2 முன்னேற்றம் தேவைப்படுது, அதுக்கு தான் வச்சேன்னு ஒரு கிண்டலா சொன்னாராம். அப்படிங்கிறதெல்லாம் பேசப்படும். அவரு கலைஞரோட நட்பா இருந்தார்ன்றதுக்கு சொல்ல வரேன். கலைஞர் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா நட்பா இருப்பாரு. அவர் முதலமைச்சரா இருக்கிறப்ப அவருடைய இல்லத்துக்கு போறாரு ஒரு நாள். நான் அவரோட கூட போறப்ப எல்லாம் டிஜிபில இருந்து எல்லாரும் கீழே இருக்காங்க. இவர் நேரா படியேறி மேல போயிட்டாரு கோபாலபுரத்துல. எல்லாம் அவர் பாட்டு நேரா மூனாக்கானா இருக்காரா அப்படின்னு கேட்டுட்டு மேல போயிட்டாரு. மூனாக்கானான்னு தான் சொல்லுவாரு அவரு. மூனாக்கானா இருக்காரான்னு சொல்லிட்டு மேல நேரா போயிட்டாரு. போன உடனே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பேசி இருந்துட்டு படி வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு தான் போனாரு அவரு. கலைஞர் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு போனதை நான் பார்த்தேன். நான் கீழே இருந்தேன். சொல்றேன், அந்த அளவுக்கு ஒரு நட்பாக இருந்தவர்கள் தான் சொல்றேன். எல்லோரிடமும் நட்பாக பழகிய ஒரு நடிகர் திலகம் அப்படிங்கிறத நான் நேர்லயே பார்த்திருக்கேன். சிவா சார், நடிகர் திலகம் அவர்களை பற்றிய பல அரிய தகவல்களை வந்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் இந்த காணொளி வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும், அவரை பற்றி அறிய விரும்புபவர்களுக்கு பயனுள்ளதாக ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி நேரத்தை பகிர்ந்தமைக்கு. நன்றி.